ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே இன்றைக்கி நாங்கள் வெளியில் அவுட்டிங் போகிறோம். அதை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா எங்கள் தம்பியோட ஒய்ஃபுக்கு குழந்த பிறந்துச்சு. அந்த குழந்தைய பார்க்குறதுக்காக ஃபேமிலியோடு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ நான் எங்கள் அக்கா எல்லோரும் போயிருந்தோம். போகிற வழியிலே எங்கள் அக்காவுங்க வீடு, அவங்க அக்காவையும் நாங்கள் காரில் போகிறனால அவங்களையும் ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அவங்க பார்த்தோம்னா ரோஸ் செடி நட்டுருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இடம்லாம் இருக்குது. அந்த இடத்துல ரோஸ் செடி நட்டுருந்தாங்க. தண்ணிலாம் பாய்ச்சிருந்தாங்க. நாங்கள் அப்படியே சும்மா இறங்கி அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு, அந்த சின்ன செடியிலே அவ்வளோ அழகாக ரோஸ் பூத்துருக்கு. இன்னும் பெரிய செடியெல்லாம் ஆகி அதில் நிறையாலாம் பூத்துச்சுன்னா பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம் கண்டு வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன காயாக நிறையா இருந்துச்சு. நம்ம எப்போயுமே ஏதாச்சும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த விவசாயம் பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காது. நம்ம என்னைக்காச்சும் போகிறப்ப பார்த்தோம்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அங்கே எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் அப்பத்தான்னு சொல்லுவோம். அவங்க என்னென்னா, என் பேரனுக்கு குழந்த பிறந்தா நான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால் அவங்களையும் இந்த வண்டியில் வச்சு ஏற்றி கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து எல்லோரும் ஏறி அங்கே போய் பார்த்தோம்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அங்கே எல்லோரும் சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த பாட்டின்றவங்க அங்கே ஃபஸ்ட் அந்த மண்டை ஃபுல்லாமே ஒயிட் கலர் இருந்தாங்களா, அவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு பெரியப்பாவோட ஒய்ஃபு. அவங்க ரொம்ப எங்கள் மேலேயும் பாசமாக இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க வயசெல்லாம் 110 ஆயிடுச்சு. அவங்ககிட்ட கேட்டால் கதையாக விடுதலை ஆனது இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. கதை பயங்கரமாக சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் ஒரு பதட்டமான வாழ்க்கை இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எங்கள் அப்பாவும் எங்கள் தம்பியோட ஒய்ஃபோட அப்பாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் பாலியபாரம் தான். இந்த வீடை சுற்றி பார்த்தோம்னா ஃபுல்லாக இயற்கையாக தான் இருந்துச்சு. இது நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். எங்கள் தம்பியோட ஒய்ஃபோட அப்பா வீடு தான் இது. ஃபுல்லாக இங்கேயும் இயற்கை தான், ஒரு கிராமம்தான். ஆனால் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக பிள்ளையெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க. விளாட்றதுக்கு வசதியாது. நம்ம ஒரு சிட்டி சைடுனா ஓட முடியாது, ஒரு விளாடக்கூட முடியாது. ஃபுல்லாக பஸ்ஸு வரும், பைக் வரும், ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கடுத்து என் தம்பி பால் வியாபாரம் பண்ணுறதுனால எல்லாருமே குழந்த பிறந்தனால எங்களுக்கு எதுவும் கொடுக்கலையான்றனால லட்டு ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்குமே லட்டு நிறையா பேர்த்துக்கு கொடுத்தாங்க. 1000 லட்டுக்கு மேலேயே கொடுத்தாங்க. அதுக்கடுத்து சும்மா தானே உட்காந்தோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு இத்தனை பேரன் பேத்தி வந்தாலுமே எங்கள் அப்பா இன்னும் சொல்லுவார், என்னோடய செல்லப்பிள்ளை என்னைய தான் சொல்லுவார். 3வது பிள்ளை தான் செல்லப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி இன்னமும் சொல்லிவிட்டு செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா சொல்ல என் மக சிரிச்சுட்டே இருந்தால், அம்மாவை செல்லப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, எத்தனை பிள்ளை வந்தாலும் எங்களுக்கு எங்கள் பிள்ளை தான் செல்லப்பிள்ளைன்றாங்க. அதுக்கடுத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சாங்க. இந்த குழந்த பெற்றவங்களுக்கு அந்த வாங்கிட்டு போனதுலேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை க்ளீன் பண்ணி அதை சமைச்சு அப்படியே எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.